எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புவியியலில் வந்து ஒரு முக்கியமான 30 கொஸ்டின் தான் எனக்கு எடுத்து வந்திருக்கேன். சரிங்களா? அதே மாதிரி வந்து நம்ம தமிழுக்கு பாலிட்டி, ஹிஸ்ட்ரி இது மூணுக்குமே வந்து நான் ஓவரால் டெஸ்ட் வந்து கொடுத்துருக்கேன். அதை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் பாருங்கள். சரிங்களா? சரி, வாங்க நம்ம உள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே சைடில் உள்ள பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். சரி, வாங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன், புவியின் வளிமண்டலமானது டேஸால் சூழப்பட்டுள்ளது. சரிங்களா? இதோட ஆன்சர் பார்த்தோம்னா ஆப்ஷன் டி தான் கரெக்டு. புவியின் வளிமண்டலமானது வாயுகளால் சூழப்பட்டுள்ளது. ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். செகண்ட் ஒன், வளிமண்டலத்தில் காணப்படும் முக்கிய வாயுகளானது நைட்ரஜன் மற்றும் டேஸ். இதோட ஆன்சர் பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. சரிங்களா? ஆக்சிஜன். மூணாவது, மழை அளவை அளவிட பயன்படும் கருவி டேஸ் ஆகும். சரிங்களா? மழையோட அளவு வந்து அளவிட வந்து எந்த கருவி பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்டாக. சரிங்களா? மலைமானி. ஃபோர்த் ஒன், மின்னல் என்பது வளிமண்டலத்தின் வெளிப்படும் டேஸ் சக்தியாகும். சரிங்களா? மின்னல் என்பது வளிமண்டலத்தில் வெளிப்படும் டேஸ் சக்தியாகும் அப்படின்னு பார்த்தோம்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டாக. சரிங்களா? மின் சக்தியாகும். ஃபிஃப்த் ஒன், சுனாமி என்ற சொல் டேஸ் மொழியிலிருந்து வந்தது. சரிங்களா? சுனாமி அப்படிங்கிற சொல் வந்து எந்த மொழியிலிருந்து வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி தான் கரெக்டு. சரிங்களா? ஜப்பான். சுனாமி என்ற சொல் ஜப்பான் என்ற மொழியிலிருந்து வந்தது. சரிங்களா? ஆப்ஷன் சி தான் கரெக்டு. சிக்ஸ்த் ஒன், கீழே கொடுக்கப்பட்டுள்ளதில் எது இயற்கையான பேரிடர் இல்லை. சரிங்களா? இயற்கையான பேரிடர் எது இல்லை அப்படின்னு பார்த்தோம்னா இதோட ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. சரிங்களா? அணுகுண்டு வெடிப்பு. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. செவன்த் ஒன், ஒரு பெரிய பனி தொகுதி அல்லது பனி பாறை மலை சரிவை நோக்கி நகர்வதே டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. இதோட ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் சி தான் கரெக்டு. சரிங்களா? பனிப்பாறை வீழ்ச்சி. எயிட் ஒன், சுனாமி அலைகள் மணிக்கு டேஸ் வேகத்தில் பயணிக்கும் ஆற்றல் உடையது. சரிங்களா? சுனாமி அலைகள் வந்து மணிக்கு டேஸ் வேகத்தில் பயணிக்கும் ஆற்றல் உடையது அப்படின்னு பார்த்தோம்னா ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்டு. சரிங்களா? 120 கிலோமீட்டர். நைன்த் ஒன், நீரியல் சுழற்சி இவ்வாறு அழைக்கப்படுகிறது. சரிங்களா? நீரியல் சுழற்சி வந்து இவ்வாறும் அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் சி தான் கரெக்டு. நீர் சுழற்சி. நீரியல் சுழற்சி வந்து நீர் சுழற்சி என்றும் அழைக்கப்படுகிறது. 10th ஒன், கனிம வளங்கள் என்பவை டேஸ். சரிங்களா? கனிம வளங்கள் என்பவை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதோட ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்ட். சரிங்களா? புதுப்பிக்க இயலாத வளங்கள். 11, காற்று ஆற்றலை அதிகமாக பயன்படுத்தும் கண்டம் எது அப்படின்னு பார்த்தோம்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். சரிங்களா? ஐரோப்பா. காற்று ஆற்றலை அதிகமாக பயன்படுத்தும் கண்டம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஐரோப்பா. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. 12, நமது மாநிலத்தில் வெட்டி எடுக்கப்படும் நிலக்கரி டேஸ். சரிங்களா? நமது மாநிலத்தில் வந்து வெட்டி எடுக்கப்படும் நிலக்கரி என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இதோட ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. சரிங்களா? பழுப்பு நிலக்கரி. சரிங்களா? ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. 13, இந்தியாவின் மிகப்பெரிய நீர் மின்சக்தி நிலையம் அமைந்துள்ள இடம் டேஸ். சரிங்களா? இந்தியாவின் மிகப்பெரிய நீர் மின்சக்தி நிலையம் அமைந்துள்ள இடம் எது அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. சரிங்களா? பக்ரானங்கல். சரிங்களா? பக்ரானங்கல். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. 14, உலகிலேயே அணுசக்தியை அதிக அளவு உற்பத்தி செய்யும் நாடு. சரிங்களா? உலகிலேயே அணுசக்தியை வந்து அதிக அளவு எந்த நாடு உற்பத்தி செய்யுது அப்படின்னு பார்த்தோம்னா இதோட கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்டு. சரிங்களா? அமெரிக்க ஐக்கிய நாடுகள். ஆப்ஷன் பி தான் கரெக்டு. 15, அணுசக்தி எரிபொருளை அதிக அளவில் பயன்படுத்தும் நாடு டேஸ். சரிங்களா? அணுசக்தி எரிபொருளை வந்து அதிக அளவில் பயன்படுத்தும் நாடு எது அப்படின்னு பார்த்தோம்னா ஆன்சர் ஆப்ஷன் சி தான் கரெக்டு. சரிங்களா? பிரான்ஸ். ஆப்ஷன் சி தான் கரெக்டு. 16, டேஸ் தொழில் புரிவோரை வெள்ளை கழுத்துப்பட்டை பணியாளர்கள் என அழைக்கிறோம். சரிங்களா? இதோட ஆன்சர் பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. நான்காம் நிலை வந்து தொழில் புரிவோர் வந்து நம்ம எப்படி கூப்பிட்றோம் அப்படின்னா வெள்ளை கழுத்துப்பட்டை பணியாளர்கள் என அழைக்கிறோம். சரிங்களா? ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. 17, திட்ட வகுப்போர் அடங்கிய தொழில்நிலை டேஸ். சரிங்களா? திட்ட வகுப்போர் அடங்கிய தொழில்நிலை வந்து எப்படி சொல்லுவாங்க பார்த்தோம்னா இதோட ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்டு. சரிங்களா? 5ஆம் நிலை தொழில். 18, இரண்டாம் நிலை தொழில்கள் செய்வோரை டேஸ் கழுத்துப்பட்டை பணியாளர்கள் என்கிறோம். சரிங்களா? இதோட ஆன்சர் பார்த்தோம்னா ஆப்ஷன்
பி தான் கரெக்டு. நீல கழுத்துப்பட்டை பணியாளர்கள். சரிங்களா, வெள்ளை கழுத்துப்பட்டை பணியாளர்கள் வந்து 4ஆம் நிலை. 2ஆம் நிலை வந்து நீல கழுத்துப்பட்டை பணியாளர்கள். சரிங்களா. 19 4ஆம் நிலை தொழில் புரிவோருக்கு எடுத்துக்காட்டு டேஸ். சரிங்களா, 4ஆம் தொழில் புரிவோருக்கு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதோட கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. சரிங்களா, ஆசிரியர்கள். 20 இது ஒரு உலோகமற்ற கனிமம் ஆகும் டேஸ். இதோட ஆன்சர் பார்த்தோம்னா ஆப்ஷன் பி தான் கரெக்டு. சரிங்களா, கந்தகம். உலோகமற்ற கனிமம் எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்டு, கந்தகம். 21 உலகின் நெல் உற்பத்தியில் டேஸ் சதவிகிதம் ஆசியாவில் விளைவிக்கப்படுகிறது. சரிங்களா, இதோட ஆன்சர் பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. சரிங்களா, 98. 22 இந்தியாவில் உத்தரப்பிரதேசம், பஞ்சாப் மற்றும் ஹரியானா ஆகிய மாநிலங்கள் அதிக அளவு டேஸ் உற்பத்தி செய்யும் மாநிலங்களாகும். இதோட ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் சி தான் கரெக்ட். சரிங்களா, இந்தியாவில் உத்தரப்பிரதேசம், பஞ்சாப், ஹரியானா இந்த மாநிலங்கள் வந்து அதிக அளவு வந்து எதை உற்பத்தி செய்யுது அப்படின்னு பார்த்தோம்னா கோதுமை. சரிங்களா. 23 தேயிலை ஒரு டேஸ் செடியாகும். சரிங்களா, இதோட ஆன்சர் பார்த்தோம்னா ஆப்ஷன் பி தான் கரெக்டு, அயன மண்டல. தேயிலை ஒரு அயன மண்டல செடியாகும். ஆப்ஷன் பி தான் கரெக்டு. 24 பருத்தி டேஸ் மண்ணில் அதிகமாக விளைகிறது. சரிங்களா, பருத்தி வந்து எந்த மண்ணில் அதிகமாக விளைகிறது அப்படின்னு பார்த்தோம்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. சரிங்களா, கரிசல் மண். 25 இந்தியா டேஸ் கிலோமீட்டர் நீளமுள்ள கடற்கரையை கொண்டது. சரிங்களா, அதோட ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்டு, 6100. சரிங்களா, இந்தியா 6100 கிலோமீட்டர் நீளமுள்ள கடற்கரையை கொண்டது. சரிங்களா, ஆப்ஷன் பி தான் கரெக்டு. 26 தமிழ்நாட்டில் டேஸ் மாவட்டம் கிழக்கு கடற்கரையோரத்தில் அமைந்துள்ளது. சரிங்களா, கிழக்கு கடற்கரை ஓரத்தில் வந்து தமிழ்நாட்டில் எந்த மாவட்டம் அமைந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இதோட ஆன்சர் ஆப்ஷன் சி தான் கரெக்டு. சரிங்களா, நாகப்பட்டினம். 27 இந்தியாவின் டேஸ் முனையில் தமிழ்நாடு அமைந்துள்ளது. சரிங்களா, வந்து இந்தியாவில் தமிழ்நாடு வந்து எந்த முனையில் அமைந்துள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா இதோட கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி தான் கரெக்டு, தென் கிழக்கு. 28 இந்தியாவின் மொத்த பரப்பளவில் தமிழ்நாட்டின் பரப்பு டேஸ் விகிதம் ஆகும். சரிங்களா, இந்தியாவின் மொத்த பரப்பளவில் தமிழ்நாட்டின் பரப்பு எவ்வளோ விகிதம் அப்படின்னு பார்த்தாங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. சரிங்களா, 4 விகிதம். 29 கிழக்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ள குன்று டேஸ் ஆகும். சரிங்களா, கிழக்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ள குன்று எது அப்படின்னு பார்த்தோம்னா ஆன்சர் ஆப்ஷன் டி தான் கரெக்டு, பழனி மலை. 30 தமிழ்நாட்டின் இயற்கை அமைப்பு டேஸ் வடிவம் கொண்டது. சரிங்களா, தமிழ்நாட்டின் இயற்கை அமைப்பு வந்து எந்த வடிவம் கொண்டது அப்படின்னு பார்த்தோம்னா ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்டு, முக்கோணம் வடிவம் கொண்டது. சரிங்களா, ஸோ நம்ம வீடியோ இதோட முடியுது. நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.